அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்து ஷோ பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நைட்டு வந்து பார்த்திங்கன்னா 30ஆம் தேதி, இன்றைக்கி 30ஆம் தேதி இல்லைங்களா, இன்றைக்கி தான் வந்து விட்டுருக்காங்க, ஜனவரி 30. இதில் பாருங்கள். ஸோ நோட்டிஃபிகேஷன் இந்த பிடிஎஃப் வந்து நான் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் பார்த்திங்க 28ஆம் தேதி அப்ளை பண்ணணும். ஓகேங்களா. சப்போஸ் உங்களால் எதாவது அப்ளை பண்ண முடியல அப்படின்னா நான் டெலகிராமில் கான்டெக்ட் பண்ணுங்கள், நண்பர் ஒருத்தர் சொல்லி உங்கள் டீட்டெயில்ஸ் வாங்கி அதில் அப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்போ அப்படின்னா 6ஆம் தேதி. ஓகேங்களா. சரி, 6/3/24 வரை விண்டோ வந்து க்ளோஸ் ஆகுது. அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ வந்து பார்த்திங்கன்னா 4/6 அடுத்த மாதம் 4ஆம் தேதிக்குள்ளேருந்து 6ஆம் தேதிக்குள்ளே வந்து கரெக்ஷனு. எக்ஸாம் எப்போ அப்படின்னா 9ஆம் தேதி, ஜூன் 9ஆம் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் நடக்கும். காலையில் 9:30லேருந்து 12:30 வரைக்கும் எக்ஸாம் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன் டைம், இதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ எவ்வளோ வேக்கன்சி விட்ருக்காங்க, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் பார்த்திங்கன்னா 108 வேக்கன்சி விட்ருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டண்ட் 2422 வேக்கன்சி. ஜூனியர் அசிஸ்டண்ட் செக்ரட்டரி பார்த்திங்கன்னா 44, ஜூனியர் அசிஸ்டண்ட் வந்து 10. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 27. அப்படியே வந்தோம் அப்படின்னா தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் ஜுடிஷியல் மினிஸ்ட்ரியல் அப்படி இந்த இதில் பார்த்திங்கன்னா 1653. ஸோ மொத்த வேக்கன்சி எவ்வளோ ப்ரோ விட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6244 வேக்கன்சி விட்ருக்காங்க. ஓகேங்களா. இந்த வேகன்சி வந்து கண்டிப்பாக இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நிறையா வந்து மாவட்டங்கள்லாம் இப்போ பிரிக்கிற போகிறாங்க. ஓகேங்களா. ஆல்ரெடி இருக்கிற ஊர்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது வந்து 500 குடும்பங்கள் சேர்ந்தது வந்து ஒரு கிராமமாக இருக்கணும். ஆனால் இப்போ வந்து ஒரு கிராமன்றது 1000 குடும்ப மக்கள் தொகை வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ அதையும் பிரிக்கிறதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணி பார்க்கும்போது நியர்பை இன்னொரு அட்லீஸ்ட் ஒரு 3000 வேகன்சினாச்சும் ஆட் ஆகும். ஸோ நியர்பை 9000லேருந்து 10,000 வேகன்சி கண்டிப்பாக இருக்கும். ஸோ அவ்வளோப்பெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை ஒரே ஒரு சீட் மட்டும் தான். ஓகேங்களா. கண்டிப்பாக வந்து படிங்க. நம்ம சேனலில் இலக்கணம் வந்து 8th வரைக்கும் போட்டிருக்கேன். அடுத்து இந்த மந்த்துக்குள்ளே வந்து கண்டிப்பாக 10th வரைக்கும் முடிச்சிடுவோம். இலக்கணத்தில் எதுலேருந்து எது வரைக்கும் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி 2013லேருந்து 2022 வரைக்கும் கேட்ட கொஷின்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதில் எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், எந்தெந்த பகுதி ஆவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குமா, ஆவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குமா, ஈக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குமா, எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சு வந்திருக்கும், அதை பார்த்துருந்தீங்க அப்படின்னா. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு என்ன, அப்புறம் நார்மல் தான். ஜென்ரல் எலிஜிபிலிட்டி வந்து 100, ஜென்ரல் ஸ்டடீஸ் 75, ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி வந்து 25. மேக்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டுமாரோ ஆன்வர்ட்ஸ் ஒவ்வொரு டாப்பிக்காக கிளாஸ் போடுறேன். அது எப்படி இருக்கும், மேக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ நமக்கு வந்து ஷார்ட்கட்லாம் அந்தளவுக்கு பெருசாக தெரியாது. ஓகேங்களா. உங்களுக்கு ஷார்ட்கட் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. எனக்கு ஷார்ட்கட்லாம் அந்தளவுக்கு பெருசாக தெரியாது. ஸோ நானே டேரக்ட் மெத்தட் தான் ஒருத்தர் எடுக்கிறது. ஆனால் டேரக்ட் மெத்தடு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது எந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்டாலும் வந்து உங்களுக்கு வரும். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த டைம் கொஷின் ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஏன்னா ஏகப்பட்ட பேர் படிச்சுட்டு இருக்காங்க. லாஸ்ட் இயர் ஃபுல்லாக படித்தவங்களாம் இருக்குங்க. கொஷின் ரொம்ப டஃப்பாக இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 8 மணி நேரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியும். ஜிகே, தமிழ். ஸோ தமிழில் வந்து அட்லீஸ்ட் 95+, மேக்ஸில் வந்து 24, ஜிகேயில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 50லேருந்து 60 கொஸ்டின், ஒரு 170+ போட்டிங்கன்னா தான் நீங்கள் வந்து சேஃப். இல்லை அப்படின்னா கஷ்டம் தான். ஓகேங்களா. ஸோ அதனால் மிஸ் பண்ணாதீங்க, படிங்க. ஓகே நண்பர்களே, இது உங்களுக்கு ஓகேன்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு உங்களுக்கு எந்த நாள் நல்ல நாள்னு தோணுதோ அன்றைக்கி போய்ட்டு அப்ளை பண்ணிவிடுங்க. ஓகேங்களா. ஓகே நண்பர்களே, பாய்.